எஸ்எம்எஸ் தமிழ் கலாட்டாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது திருப்பரப்பு அருவி. இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி குற்றாலம் அப்படின்னு சொல்கிறாங்க, குமரி குற்றாலம்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரியிலேருந்து 42 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கன்னியாகுமரி நாகர்கோவில் போகிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. இது கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரத்துக்கு போகிற வழியில் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. இதோட ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா 50 அடி ஹைட்லேருந்து தண்ணி கொட்டுதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட அகலன்னு பார்த்தா 300 அடிங்க. 300 அடியும் தண்ணி கொட்டுதுங்க, ஃபுல்லாக தண்ணி கொட்டுது. இது குளிக்கிறதுக்கு ஃப்ரீயாக நின்று குளிக்க முடியுது. ரொம்ப அகலமாக தண்ணி கொட்டுறதுனால நிறைய இடம் கிடைக்கிது. எங்கே நின்று வேணாலும் குளிக்க முடியும். குழந்தைங்கள வச்சுட்டு குளிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இது இல்லாமல் ஒரு நீச்சல் குளமும் இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு விளையாடுற மாதிரி அழகான நீச்சல் குளம் ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் பாதுகாப்பு அறையெல்லாம் இருக்குது. நம்ம கொண்டு போகிற செல்ஃபோன்ஸு, பர்ஸு இதெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு அழகான ஒரு பாதுகாப்பு அறை இருக்குது. துணி மாற்றுறதுக்கு உண்டான இடங்கள் இருக்குது. நம்ம உள்ளே போன உடனே ஸ்நாக்ஸ் கடை, நிறைய சின்ன சின்ன பொருள் வாங்குற கடைகள்லாம் நிறைய இருக்குது. இது இல்லாமல் பே பண்ணி ஒரு போட்டிங் போய்க்கிற மாதிரி ஒரு போட்டிங் ஹவுஸும் இருக்குது. ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடங்க. டைமிங்குன்னு பார்த்தோன்னா காலையில் 6லேருந்து மாலை 6 மணி வரைக்குங்க. உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. ரொம்ப பழமையான கோயிலுங்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது. இதெல்லாம் சிறப்புங்க, இந்த இடத்தோட சிறப்பு. தண்ணி எப்போல்லாம் வரும்னு பார்த்தா வருஷத்தில் 7 மாதம் கண்டிப்பாக தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா அதிகமாக வழுக்கிற தன்மை இல்லைங்க, பாசம்லாம் இல்லை. ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு பயம் இல்லாமல் குளிக்க முடியுது. கண்டிப்பாக நாகர்கோவில் போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.